வணக்கம். இன்றைக்கும் சுவையான ஆரோக்கியமான நல்ல ஒரு மதிய உணவு வேலையைத்தான் பார்க்க போகிறோம். பெருசாக செலவுகள் எதுவும் இல்லை, சிம்பிளான ஒரு சாப்பாடு தான். வாங்க நாங்கள் அடுப்படிக்கு போவோம். இதில் 250 கிராம் இறால் எடுத்திருக்கிறேன். கழுவி துப்புரவாக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட மிளகாய் தூள் போட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கொள்கிறேன். மஞ்சளும் போட்டுக்கொள்கிறேன். அதோட புளி விட்டுக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கொள்ளுவோம். சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறேன். எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போட்டுக்கொள்ளுவோம். இதோட வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம். நான் சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கொள்கிறேன். இது ஒருக்கா கலந்து விடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த வீடியோவில் சின்ன ஒரு பிழை நடந்துட்டுது. இந்த கருவேப்பிலை போட்டதுக்கு பிறகு நான் இடித்து வச்சுருந்த இஞ்சியும் உள்ளியும் சேர்த்தேன். அந்த நேரம் என் ஃபோனில் கேமரா ஆஃப் ஆகிட்டுது. அந்த ஷாட் பிடிபடையில்லை. இதில் வெங்காயம், இஞ்சி, உள்ளி எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் கலந்து வச்சிருக்கிற இறாலை போட்டுக்கொள்ளுவோம். இந்த 250 கிராம் இறால் எங்கள் 2 பேருக்கும் மத்தியானத்துக்கும் இரவைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல அளவாக இருக்கும். இறால் பிரட்டி வச்சிருந்த பாத்திரத்தையும் கழுவி அந்த தண்ணியையும் விட்டுக்கொள்ளுவோம். விட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கொள்ளுவோம். கலந்து விட்டு இதை இப்படியே மூடி விடுவோம், அவியட்டும். இப்போ இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செய்து லைக் கொண்ட போட்டுட்டு போங்க. இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுவோம். 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் கலந்து தான் நான் விடுறேன். இப்போ இதில் இன்னும் ஒரு கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இறால் நல்ல உரைப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மிளகாய்த்தூளை போட்டதுக்கு பிறகு ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பை குறைச்சி விட்டுருந்தேன். எங்களோட கறி தயாராகிட்டுது. கஷ்டமெல்லாம் பட தேவையில்லை, மசாலாக்கள் அரைக்க தேவையில்லை, வேறு ஒன்றுமே போடையில்லை. சாதாரணமாக எங்கள்கிட்ட இருக்கிற மிளகாய்த்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதைத்தான் போட்டிருக்கிறோம். பாருங்கள், கறி நல்ல அருமையாக வந்துட்டுது. எங்களோட சுவையான சிம்பிளான இறால் பிரட்டல் கறி தயாராகிட்டுது. இறக்கிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். வழமை போலவே இன்றைக்கும் நான் பச்சை அரிசி சோறு சமைச்சிருக்கிறேன். அதோட முருங்கைக்கீரையும் சுண்டி இருக்கிறேன். இறால் தலையை போட்டு சொதியும் வச்சிருக்கிறேன். இது 2மே நான் வீடியோ எடுத்தது தான். ஆனால் வீடியோவில் சில குளறுபடிகள் ஏற்பட்டு போச்சு. அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த சாப்பாட்டுக்கும் பெருசாக செலவொன்றும் போகலை. இந்த இறாலுக்கு 500 ரூபா செலவு போயிருக்கு. அவ்வளோதான். 500 ரூபாயில் நாங்கள் 2 பேர் 2 நேரம் சாப்பிடுவோம். இறால் கறியும் இறால் தலை சொதியும் முருங்கைக்கீரை சுண்டலும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.